யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறைவார்த்தை 5. யோசுவா 1:5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அன்போடு உங்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு, மகனே மகளே, நான் உன்னை கை நெகிழ மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார். அத்தோடு மட்டுமல்ல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் கொடுத்த வாக்குறுதியின்படி இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்துவார். மத்தேயு நற்செய்தி பிரிவு 28, 20வது இறைவார்த்தை, இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். அன்பானவர்களே, உங்கள் கைகள் கால்கள் உங்களை விட்டு விலகாதிருப்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல கிறிஸ்துவும் உங்களோடு கூட இருப்பது உண்மையானது. வானத்தில் தெரியும் நிலாவை பார்த்தால் நம்மை உற்று நோக்குவது போல் தெரியும். நாம் நடந்து சென்றோம் என்றால் நம்மோடு கூட வருவது போல தோன்றும். நாம் ஓடினால் ஓடி வரும். நாம் நின்றால் அதுவும் நின்றுவிடும். அந்த நிலாவை உருவாக்கின ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வருகிறார். இறைவனோடு ஒன்றாக நடந்த ஒரு பக்தன் ஒரு இடத்தில் ஒரே ஒரு காலடி பதிந்திருக்கிறதை கண்டு, ஆண்டவரே, நீர் என்னோடு வரவில்லையா? ஒரு காலடி மட்டும்தானே பதிந்திருக்கிறது, உம்முடைய காலடிகள் எங்கே என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், அந்த இடம் வழுக்குகிற பாறையும் அலகையினால் சூழப்பட்ட இடமுமாய் இருந்தபடியினால் உன்னை நான் என் தோள்களில் தூக்கி சுமந்தேன். நீ நினைப்பது போல் உன் காலடி தடம் அல்ல, அது என்னுடைய காலடி தடம்தான் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை துன்ப நேரங்களில் தூக்கி சுமக்கிறவர். இன்று நம்மிலே அநேகர் இப்படித்தான் நினைப்பதுண்டு. துன்ப நேரங்களில், சோதனை நேரங்களில் எல்லாம் நம்மை விட்டு விலகி இருக்கிறார் என்று. அப்படியல்ல. இந்த உலகில் யார் நம்மை கைவிட்டாலும் கைவிடாதவர் இயேசு ஒருவர் மட்டுமே என நம் உள்ளத்தில் உறுதியெடுப்போம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை, நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்ற கடவுளுடைய வாக்குறுதியை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். உங்களுடைய வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளிலும் போராட்டங்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்திச் செல்வார், ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை மகிழ்வோடு பற்றி பிடித்துக் கொள்வோம். God bless you.